Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ரவா யூஸ் பண்ணி ஒரு மில்க் வச்சு ஸ்வீட் தான் செய்ய போறோம். ஒரு மில்க் ஸ்வீட் வந்து செய்ய போறோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா வந்து சூடானதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து ஆட் பண்ணி நல்லா பிரவுன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் வந்து ஆல்மண்ட், வால்நட்ஸ் என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேம் பட்டரில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவா வந்து ஆட் பண்ணுறோம். 1/4 கப்புன்னு வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணி இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணுறேன். ரவா வந்து நல்லா வறுத்துருங்க. ரவாவோட கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். நல்லா ப்ரௌன் ஆக்கிட வேண்டாம். இந்த ஸ்வீட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மில்கில் தான் வந்து செய்கிறதுனால இந்த வாட்டர்லாம் எதுவும் தேவைப்படாது. இந்த 1/4 கப்பு ரவாவுக்கு ஒரு 1 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து பால் எடுத்துக்கணும். நீங்கள் பாலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்ட்டானா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நல்லா பார்த்து கவனமாக செய்யுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டின் அளவுக்கு வந்து மில்க் மெய்டு வந்து ஆட் பண்ணுறேன். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க்குன்னு இருக்கும்ல, அதுதான் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம சுகர்லாம் வந்து எதுவும் ஆட் பண்ணல. இது கண்டென்ஸ்டு மில்க்கை வச்சு தான் வந்து இந்த ஸ்வீட் ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். இது வந்து ஒரு நல்ல ரிச்சான ஸ்வீட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிஞ்ச் வந்து கார்டமம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கார்டமமும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ்டு மில்க்கும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஊற்றினப்போ வந்து 1/4 கப்பு தான் வந்து ஊற்றினேன். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக இதுக்கு வந்து 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் தேவைப்படும். இதை நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ ஆட் பண்ணிடுங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அது வந்து பேனில் வந்து ஒட்டிக்கும். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் ஆட் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த டைமில் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து கண்டிப்பாக பண்ணி வைங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்வீட்டு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த பேனில் வந்து ஒட்டாமல் அப்படியே சுருண்டுக்கிட்டு வர்ற அளவுக்கு நீங்கள் இதை வந்து கிண்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான் என்னோடய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.